இங்கே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, -1லேருந்து 3 வரைக்கும் இருக்குது லிமிட். ஓகேவா, லிமிட் என்ன சொல்லுவோம், -1 to 3 வரைக்கும் இருக்குது. ஓகேவா, இப்போ பாருங்கள் இதில் வந்துட்டு பாசிட்டிவ் டேர்மில் இருக்க ஃபஸ்ட்டு 3 எழுதிக்கோங்க, டி கண்டுபிடிக்கிறது. ஓகே, டைம் பீரியட். ஸோ டி கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. இது எங்கே இருக்குது, இந்த இது எங்கே இருக்குது, நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ என்ன எழுதிக்கலாம், மைனஸ் போட்டு -1. ஓகேவா, 3 மைனஸ் -1 அப்படின்னா -1 என்ன ஆயிரும், +1 ஆயிரும். அப்போ 3 + 1 என்னது 4. அந்த டைம் பீரியட் என்னது 4. டீயோட ஆன்சர் வேல்யூ என்னது 4. ஓகேவா, இதுல இருந்து நம்ம என்ன எழுதிடலாம், t = 4ன்னு எழுதிடலாம். ஓகேவா, பாருங்க t = 4ன்னு எழுதியாச்சு. அப்போ ω0 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஃபார்முலா, 2π/t = 2π. டீயோட வேல்யூ என்னது 4. ஸோ 4. அப்போ டிவைட் பண்ணும்போது என்ன, 4 2s are 2, 2 2s are 4. ஸோ π/2ன்னு கிடைக்கும். ω0 என்னது π/2. அதுக்கடுத்து ஃபார்முலா பாருங்க, x of t = a0 plus summation of infinity n = 1 an cos n ω0t plus summation of infinity n = 1 bn sin n ω0t. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா a0ஓட ஃபார்முலா என்னது, 1/t integral of -t to t x of t dt. an என்னது 2/t integral of -t to t x of t cos n ω0t dt. bn என்னது 2/t integral of -t to t x of t sin n ω0t dt. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்க இதுல லிமிட் என்னது, நம்ம இதுல இருந்து லிமிட் எப்படி எழுதலாம், -1லேருந்து 3 வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ -1 to 3 வரைக்கும் லிமிட் 3. x of t = இந்த -1லேருந்து இங்கே இந்த இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க இருக்கு, 1 வரைக்கும் இருக்கு. ஸோ -1 to 1 வரைக்கும் என்னது 1. ஓகேவா, அடுத்து இந்த -1 to 3 வரைக்கும் என்ன லிமிட், -1. ஓகேவா, ஸோ 1 எங்க கிடைக்குது உங்களுக்கு, -1லேருந்து இந்த 1 வரைக்கும் +1 வரைக்கும் 1. ஓகே, ஸோ இந்த 1லேருந்து 3 வரைக்கும் என்னது கிடைக்குது, -1. அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதுதான் லிமிட், இதை எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், a0 கண்டுபிடிக்க போகிறோம். a0 என்னது 1/4. t நம்ம இந்த ஃபார்முலா படி t வந்து 4. ஸோ நான் என்ன எழுதுறேன், 1/4 integral of லிமிட் என்னது -1 to 3. ஸோ இங்கே கீழே -1 மேலே 3. ஸோ -1 to 3 x of t dtன்னு எழுத போகிறோம். என்ன எழுதுறோம், 1/4 integral of -tக்கு பதிலாக 4 எழுதியாச்சு, -1 3 x of t dtன்னு எழுதியாச்சு. ஸோ 1/4 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே லிமிட் ஆல்ரெடி நான் இங்கே சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட் என்னது -1 to 1ங்கும்போது x of t என்னதான் இருக்கும், 1ஆ இருக்கும். ஸோ -1 to 1ங்கும்போது x of t என்னதான் இருக்கும், 1ஆ இருக்கும். 1 dt ப்ளஸ் அப்புறம் வந்துட்டு 1 to 3ஆ இருக்கும்போது என்னதான் இருக்கும், -1ஆ இருக்கும். ஸோ என்ன எழுதிடலாம், 1